அனைவருக்கும் இனிமையான வணக்கம் மற்றும் ஒரு மாலை பொழுதில் ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஏராளமான நிகழ்ச்சிகளை தாண்டி நாங்கள் வந்திருக்கின்றோம். இதற்கு முதல் நடிகர்கள், இசையமைப்பாளர்கள், இயக்குனர்கள், கலைஞர்கள், குறிப்பாக மருத்துவர்கள், சட்டத்தரணிகள், அரசியல்வாதிகள், மக்கள் பிரதிநிதிகள் என்று அனைவரையும் அழைத்து வந்திருக்கின்றோம். முதலாவது தடவையாக இப்போதைய காலகட்டத்தில் பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், குறிப்பாக பாடசாலை மாணவர்கள் அனைவரும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு தற்காப்பு தொடர்பான ஒரு விடயத்தை இன்றைய ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியிலே நாங்கள் பேசப் போகின்றோம். அதற்காக ஒரு சிறப்பு விருந்தினர் ஒருவரை நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருக்கின்றோம். எனவே ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். கராத்தே தற்காப்பு கலையின் பயிற்சியாளர் திரு சந்திரமோகன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம் ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சிக்கு. வணக்கம் மாஸ்டர். வணக்கம் சார். வணக்கம். உண்மையில் உங்களை எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. காரணம், உங்களுடைய ஒரு கலை அல்லது ஒரு தற்காப்பு துறை, இதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இதுதான் எங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது. உங்களுடைய வகுப்பிலிருந்து ஆரம்பிப்போம். எங்கே உங்களுடைய வகுப்பு இருக்கின்றது, எங்கே நடத்துகின்றது? இப்போ நான் இந்த வகுப்பு வந்து வெள்ளாம்பிட்டி வெண்ணவத்தில் டோஜோ ஒன்று இருக்குது. எனக்கு டோஜோ அங்கே தான் நான் டோஜோ என்றால் அது பேரா? அதுவும் டோஜோன்னு சொன்னால் ஒரு ஸ்கூல் ஜப்பான் மொழியில் சொன்னால் டோஜோ அப்படின்னு சொன்னால் கராட்டே ஒரு வகுப்பு ஸ்கூல் அறை. அது தான் அதுக்கு உள்ள பேர். ஜப்பான் பாஷாவில் தான் நான் கூடுதலாக படித்து கொடுக்குறேன். எனக்கு கேட்டால் ஜப்பான் நம்ம இன்டர்நேஷ்னல் டூர்னமெண்ட்டுக்கு போனால் ஜப்பானில் தான் ரெஃப்ளிஸ் பண்ணுவாங்க. அப்போ அதெல்லாம் ஜப்பான் மொழியில் தான் சொல்லுவாங்க. அப்போ அதாவது இப்பொழுது உங்களுடைய வகுப்பு வெண்ணவத்தையில் மட்டும்தான் இருக்குது. வெள்ளாம்பிட்டியே வெண்ணவத்தை. அப்போ அங்கே மாணவர்கள் அங்கே வராங்க, நிறைய பேர் வராங்க. அதாவது அப்போ என்ன இப்படி செய்வோம், இப்போ நாங்கள் மருதானையில் உள்ள ஒரு மாணவருக்கு உங்களுடைய பயிற்சி எடுக்கணும்னு விருப்பம், அவர் வெள்ளம்பிட்டி வந்து தான் படிக்கணும். என்னோட குரூப் கிளாஸஸ் தானே, தனியாக படித்து கொடுக்க போனால் குரூப் கிளாஸ் ஒன்று படித்து அவருக்கு ஆர்வம் படிக்க இயலும். சாதாரணமாக உங்களுடைய வகுப்பில் எத்தனை மாணவர்கள் படிக்கிறாங்க? ஒரு இப்போதைக்கு 40 பேர் இருக்கிறாங்க. 40 பேர். மாஸ்டர், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எதிலிருந்து உங்களுடைய கராட்டே பயணம் ஆரம்பமாகிறது, எப்போது ஆரம்பமாகிறது? நான் வந்து 2003 தான் என்கிட்ட தனியாக ஒரு டோஜோன்னு ஸ்டார்ட் பண்ணி என் கிளாஸஸ் நடத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னுக்கு நான் படித்த சித்தோரியும் சித்தோரி. யாருக்கிட்ட படிச்சிங்க? எங்கள்கிட்ட மாஸ்டர் இருந்தார், அலெக்சாண்டர்னு சொல்லி ஒரு மாஸ்டர் இருந்தார். அவர்கிட்ட தான் நான் படித்தேன். அவர் எங்கே? அவர் ஜாயில மாபாக். அவர்கிட்ட தான் நீங்கள் படித்தது. அவர்கிட்ட வந்து படித்து நான் பிளாக் பெல்ட் ஃபஸ்ட் டேன் செகண்ட் டேன் மட்டும் அவர் ட்ரைனிங் பண்ணி அதுக்கு பிற்பாடு நான் தனியாக ஒரு டோஜோயை கொண்டு வந்து நமக்கு தெரிஞ்ச முயற்சி பிள்ளைங்களுக்கு உருவாக்கி முன்னுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி நான் அந்த கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அப்போ இது போன்ற கிளாஸ் அல்லது இது போன்ற வகுப்புகள் ஆரம்பிப்பதற்கு இலங்கை அரசாங்கத்தின் அனுமதி வேணுமா? அனுமதி கட்டாயம் வேணும். எங்கே அனுமதி? எங்களுக்கு ஸ்ரீலங்கா ஃபெடரேஷன் சொல்லி ஒன்று, கராட்டி ஃபெடரேஷன் சொல்லி ஒன்று இருக்குது. அதில் இருந்தார் முன்ன எங்கட நல்ல சென்சே ஒருத்தர் இருந்தார், சிசிர சென்சேன்னு சொல்லி. அவர் நிறைய எனக்கு உதவி செஞ்சு, அவர் நிறைய எனக்கு உங்களுக்கு உதவி செஞ்சு எங்களை நல்லா மோட்டிவேட் பண்ணி, உங்களுக்கு திறமையானவர் அவர், அந்த நாள்லேருந்து எனக்கு தெரியும், மோட்டிவேட் பண்ணி எங்களை நீங்கள் செய்யணும், கட்டாயம் உங்கள் மாதிரி ஆக்கள் உருவாகி வரணும்னு சொல்லி எங்களுக்கு அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண கொடுத்தாங்க. ஸ்ரீலங்கா கொழும்பு டிஸ்ட்ரிக்டில் தான் இப்போ நான் கிளாஸஸ் பண்ணி ஸ்ரீலங்கா. அப்போ இலங்கை கராட்டே ஃபெடரேஷன் அல்லது இலங்கை கராட்டே சம்மேளனத்தின் அனுமதி இல்லாமல் இலங்கையில் கராட்டே கிளாஸ் நடத்த முடியாது. யாருக்குமே இல்லை. அதில் அனுமதி எடுத்தால் தான் உங்களுக்கு பிள்ளைங்களை நம்ம படித்து கொடுக்குற பிள்ளைங்களை டூர்னமெண்ட்டுக்கு ஈடுபடுத்த இயலும், இல்லாட்டி ஈடுபடுத்த இயலாது. அப்போ அந்த நம்ம செய்கிறது ஒரு பொய் மாஸ்டர் ஆகிடுவோம். அதனால தான் கட்டாயம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். சரி, இப்போ கராட்டே கிளாஸ் அப்படிங்கிற நேரம் இந்த கராட்டே கிளாஸுக்கு ஒரு மாணவன் வராரு. எத்தனை வயதில் அந்த மாணவனை வரணும்? நம்ம இப்போ என்கிட்ட நிறையா கிளாஸ் எடுத்துட்டோம்னா கட்டாயமாக ஸ்போர்ட்ஸ் ஒரு மாணவர் செய்யணும். மாணவரோ மாணவியோ கட்டாயம் செஞ்சால்தான் அப்போ அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தைரியம், ஒரு ஆரோக்கியம் வரும். இல்லாட்டி பண்ண போல் அவங்க மொபைலை பிடிச்சிக்கொண்டு மொபைல்லே உள்ளதை போட்டுக்கொண்டு அப்படியே தானே போய்கிட்டு இருக்கிறாங்க. அதனால கட்டாயமாக ஒரு மாணவரை ஒரு கராடி பயிற்சிக்கு போட்டால் நல்லமுண்டு நான் எந்த முடிவு. அதாவது அது எத்தனை வயதில்? இப்போ ஒரு பிள்ளைக்கு வந்து 5 வயது ஆரம்பிக்க முதலே கொண்டு போய் டான்ஸ் கிளாஸில் போடுறாங்க.
5 வயது ஆரம்பிக்க முடியல ஸ்விம்மிங்கில் போய் நீச்சல் தடாகத்தில் தூக்கி போடுறாங்க. இப்போ உங்களோட கராட்டே கிளாஸுக்கு ஒரு பிள்ளை எத்தனை வயதில் வரணும்? எங்களுக்கு வந்து ஒரு 7 இப்போ 8 வயசு 8 வயசு வந்து நல்லா அவங்களுக்கு படிக்க 8 வயது தான் சரியான வயது 8 வயசுல இருந்து ஸ்டார்ட் பண்ணால் அவங்களுக்கு ஒரு சரியாக ஒரு 12 12 15 வயசு வரக்குள்ள அவங்களுக்கு ஒரு அந்த ஒரு பெல்ட் இருக்குது, ஒயிட் பெல்ட், ப்ளூ க்ரீன் ஆரஞ்சு அப்படி பெல்ட்டுங்கள் இருக்குது. கடைசி தான் இந்த பிளாக், கடைசி தான் பிளாக். இதில் 7 வந்து பிளாக்குக்கு அடுத்தும் நாங்கள் இப்போ ஒரு ஃபஸ்ட் டேன், செகண்ட் டேன், 4th டேன், 5th டேன் அப்படின்னு டேன் இருக்குது. 10 டேன் எடுக்கக்குள்ள எனக்கு ஒரு 75-80 வயசு ஆயிரும். அதில் ப்ரீத்திங் காத்தா இருக்குது, ப்ரீத்திங் காத்தா அது செஞ்சால் தான் நாங்கள் ப்ரீத்திங் காத்தா அந்த காத்தா செஞ்சால் தான் நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். அதுக்குள்ளே நிறையா விஷயங்கள் இருக்குது கற்றுக்கொள்ளதுக்கு. அது உடனே சொல்லிக் கொடுக்காம 10 டேன் ஆகக்குள்ளே தான் சில பேர் ஜப்பான்லாம் பாருங்கள் வயசு போனாலும் கராட்டே செஞ்சவங்க இப்படி கம்பு ஊனி போக மாட்டாங்க, ஸ்டெடியாக தான் இருப்பாங்க. நாங்களும் அப்படி தான் கராட்டே செஞ்சால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கலாம் கராட்டே. ரைட். இப்போ 8 வயதில் ஒரு பிள்ளையை கொண்டு வந்து உங்கள்கிட்ட விடுறாங்க. அந்த பிள்ளை சாதாரணமாக கராட்டே அப்படிங்கிற ஒரு படிப்பை படித்து முடிக்க எத்தனை வருஷம் போகும்? பிளாக் பெல்ட் எடுக்கிறது அது அவங்கள பொறுத்து, அது அவங்களுடைய திறமையை பொறுத்து. சில நேரத்தில் நல்லா அவங்க வந்து ட்ரெயினிங் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த ஆரோக்கியமாக படிக்கணும்னு அவங்க முயற்சி பண்ணாங்கன்னா அவங்க அதில் வந்து டெவலப் பண்ணி எங்களுக்கு கொண்டு வர இயலும். இப்போ சார் இப்போ நீங்கள் தூங்கணும்னு சொன்னால் நான் தூங்கி சரி வராது, சரி நீங்கள் தான் தூங்கணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த அதில் உள்ள ஆரோக்கியம் கிடைக்கும். அந்த மாதிரிக்கு அந்த ஆரோக்கியம் எடுத்துக்கொள்ளனா மாஸ்டர் நல்ல ஒரு மாஸ்டர்கிட்ட போகணும். இப்போ நிறைய மாஸ்டர்மார் இருக்கிறாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரிக்கு போலி மாஸ்டர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அதனால அப்படி நாங்கள் நல்ல மாஸ்டர் போலி மாஸ்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்கள பார்த்தா ட்ரைனிங் பண்ணக்குள்ள கொஞ்சம் போய் செஞ்சு நான் பேச்சால் மயக்கிடுவாங்க. பேச்சால் மயக்கி பிள்ளைங்கள்ட்ட சல்லி வாங்கி கிளாஸ் இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ அவங்க வந்து ஒரு சேர் மாதிரி கொண்டு வந்து உருவாக்கி அப்படி செய்கிற மாஸ்டர் மாதிரிலாம் இருக்கிறாங்க. கராத்தே மாஸ்டர்னு சொன்னால் அவங்களோட இவர்கிட்ட போனால் எதிர்காலம் இருக்குதா, இந்த மாஸ்டர்கிட்ட போனால் எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்குதான்னு கட்டாயம் பேர்னை சிந்திக்கணும். அம்மா அப்பா சிந்திக்கணும், இந்த மாஸ்டர்கிட்ட போட்டால் என் பிள்ளைக்கு ஒரு எதிர்காலம் இருக்குதா, இந்த பயிற்சி படித்து அவர் நல்லா இருப்பாரா, ஆரோக்கியமாக இருப்பாரா அப்படின்ட்டு. இப்போ சில நேரத்தில் அம்மா அப்பா வந்து ஒரு மார்க்கெட்டில் போய்ட்டு சாமான் வாங்கிட்டு வர்றாரு. சாமான் வாங்கிட்டு வரக்குள்ளே வீட்டுக்கு வரக்குள்ளே மகன் வந்து ஃபோனை பிடிச்சிக்கிருப்பாங்க சில பேர். இப்போ இல்லை கராட்டியில் செஞ்சு அப்படி இல்லை, அவருக்கு ஒரு ஆரோக்கியம் வந்துடும். அவர் உடனடியாக போய்ட்டு அப்பா பார்சல் தாங்கன்னு சொல்லி அப்பாவும் பிடிச்சி அப்பாவும் பிடிச்சிக்கொண்டு அந்த பார்சல் தூக்கிட்டு வரணும். அதுதான் கராட்டே. சரி. இப்போ உங்களுடைய வகுப்பில் வந்து பெண் பிள்ளைகள் வராங்களா? பெண் பிள்ளைங்க ஒரு 5 எங்கள் மகளும் படிக்கிறாங்க அதே கிளாஸ். எல்லாம் ஒரு அந்த சுற்றி உள்ளவங்கள மகள்கிட்ட நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, அவங்கெல்லாம் வராங்க. சின்ன வயசு இப்போ எங்கள் மகளுக்கு வந்து 12 வயசு. அப்போ அவங்க அதே மாதிரிக்கு நிறைய பேர் ஆரோக்கியமாக வந்து படிக்கிறாங்க. மகள்கிட்ட பிள்ளைங்க எல்லாம் 40 பேர் இருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அந்த 40 பேரில் எங்கள் மகளும் இருக்குது, லேடிஸ் ஒரு 7 பேர் மாதிரி இருக்கிறாங்க. அப்போ இந்த இது வந்து ரொம்ப முக்கியமாக இப்போ உள்ள பிள்ளைகள் ஆர்வம் எடுத்து படிக்கிறாங்க. அப்படி ஆர்வம் எடுத்து படிக்கிறாங்க. அது ஆர்வமாக்குறது மாஸ்டர் கையில் தான் இருக்குது. மாஸ்டர் வந்து பிள்ளைங்களை வந்து லைனில் வச்சு கிளாஸ் பீஸ் கட்டலை, நீங்கள் அது செய்யலை பிள்ளைங்கள்ட்ட குறையில சொல்லக்கூடாது. நமக்கு வேணும் பிள்ளைய மோட்டிவேட் பண்ணுறதுக்கு, மோட்டிவேட் பண்ணி பிள்ளைய டெவலப் ஆகி கொண்டு வர்றது மாஸ்டர்கிட்ட கடமை. அது இல்லாமல் மாஸ்டர் வந்து மாஸ்டர்கிட்ட ப்ராப்ளம் அதை சால்வ் பண்ணுறதுக்கு பிள்ளைங்களை வச்சு எது டார்கெட் பண்ணக்கூடாது. சில மாஸ்டர் அப்படி தான் செய்கிறார், சில மாஸ்டர் சல்லிக்காக அப்படி செய்கிறாங்க. அவங்களும் ப்ராப்ளம் இருக்குது நிறையா. ஸ்ரீலங்காவில் இப்போ இன்றைக்கி எடுத்துட்டோம்னா ப்ராப்ளம் நிறையா இருக்குது தானே, மணி ப்ராப்ளம் இருக்குது. அந்த மாதிரிக்கு அவங்க பிள்ளைங்களை வச்சு பயன்படுத்திடக்கூடாது. அதுதான் என்ற நோக்கம். நாங்கள் வந்து நல்லா ட்ரைனிங் பண்ணி பிள்ளைங்களை முன்னுக்கு கொண்டு வரணுன்ட்டு நினைக்கிறோம். சரி. இப்போ நீங்கள் சந்திரமோகன் மாஸ்டர் அவர்களே, நீங்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து நீங்களும் ஒரு சாதாரணமாக இந்த கராட்டே தெரியாமல் தான் இந்த துறைக்கு வந்திருப்பீங்க. எத்தனை வயசில் வந்தீங்க? நான் வரக்குள்ள அது கராட்டே கிளாஸுக்கு உள்ளுக்கு போக்குள்ள ஒரு ட்ரிப் நாங்கள் எங்கிட்ட எத்தனை வயசு இருக்குமோ? எனக்கு ஒரு 16-17 வயசு இருக்கும். அப்போ நான் ஒரு ஆரோக்கியமாக போய்ட்டு ஒரு கிளாஸில் போய்ட்டு கம்பியில் தொங்கி பார்த்து கொண்டுருக்கேன். பயம் ஒரு கிளாஸ் உள்ளுக்கு போகிறதுக்கு. இப்போ என்ன நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நிறைய உள்ளுக்கு படித்து கொண்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்டுட்டு நான் உள்ளுக்கு வரலாமா, எங்கள்கிட்ட அண்ணன் படித்தார். அண்ணன்ட்ட கேட்டேன், அண்ணன் நானும் இந்த கிளாஸுக்கு ஜாயின் வேணாம் அது சரி டேஞ்சர், இதில் நீ வரக்கூடாது, நீ உண்ட இதில் பாரு, இதில் வந்து ஏன்னா நிறையா செலவு பண்ணணும், நான் உண்ட வேலையை இலக்க வரும், அதனால நீ இந்த கராட்டிக்குள்ளே வராத, நீ உன் வேலையை செய் அப்படின்ட்டு. நான் இல்லை. அப்போ அண்ணன் இன்னொரு அண்ணன் மிஸ்டர் ரவின்னு சொல்லி அண்ணன் பிரதர் கூட்டாளி ஒருத்தர். அப்போ அவர்கிட்ட நான் சொல்லி அந்த கிளாஸுக்கு எனக்கு அவர் தான் அறிமுகப்படுத்தி விட்டார். ஒரு 17 வயசு சரியாக எனக்கு, இன்றைக்கி 48 வயசு ஆச்சு. அந்த அண்ணனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்வேன். அப்போ அந்த 17 வயசில் உங்களை கொண்டு போய் அந்த கிளாஸில் சேர்த்து விட்றாரு.
அதுக்கு பிறகு அந்த நீங்களும் ஃபீஸ் கொடுத்து தான் படிச்சிருக்கீங்க. கட்டாயம் ஃபீஸ் கொடுத்து படிச்சிங்க. அந்த நீங்கள் படித்த குருவோட பேர் என்ன சொன்னீங்க? அலெக்சாண்டர். அப்போ அவர் உங்களுக்கு எல்லாம் சொல்லி தராரு. அப்போ பிளாக் பெல்ட் யார்கிட்ட எடுத்தீங்க? பிளாக் பெல்ட் ஆர்சி அலெக்சாண்டர் தான் எடுத்தேன். அப்போ அவருக்கு அந்த பிளாக் பெல்ட் கொடுக்குற அதிகாரத்தை யார் கொடுக்குறது? கராட்டே சம்மேளனம் இல்லை, கராட்டே சம்மேளனில் அவர் இல்லையா பதிவு செய்யணும், பதிஞ்சிருக்கணும். அதுக்கு பிற்பாடு அவர் ஜப்பானில் போய்ட்டு ஜப்பானில் ஒரு சங்கம்னு பதிஞ்சிருக்கணும். இப்போ நான் அதுக்கு ஜப்பான் கட்டாயம் போகணும். அங்கே போய்ட்டு ஜப்பான் ட்ரைனிங் பண்ணி ஜப்பான் ஒரு மாஸ்டர்கிட்ட முன்னுக்கு நாங்கள் ட்ரைனிங் பண்ணணும். இப்போ பிளாக் பெல்ட் எடுத்தோம்னு சொன்னோம்னா, இப்போ நான் பிளாக் பெல்ட் ஒன்று பிள்ளை கொடுத்தேன், ரெக்கமெண்ட் சர்டிஃபிகேட் மட்டும் தான். அது நான் உங்களுக்கு தரேன். பிளாக் பெல்ட் கிடையாது, பிளாக் பெல்ட் தான் ரெக்கமெண்ட். அதில் வந்து ஒரு வெலிவேஷன் இருக்குது தான். மாஸ்டர் எனக்கிட்ட இருந்தால் வெலிவேஷன் இருக்குது. ஆனால் சரியான ரூல்ஸ் படி அதனால் ட்ரைனிங் பண்ணி ஜப்பான் மாஸ்டர் இங்கே கூப்பிட்டு வரணும். நாங்கள்லாம் டோஜோவில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சங்கத்தில் நம்ம ஸ்கூல் இருக்குது தானே, நம்ம கராடி ஸ்கூல் இருக்குது தானே, அந்த பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து அவர் ஹெட் மாஸ்டரை கொண்டு வந்து ஜப்பான் சங்கத்தில் ஒருத்தர் கொண்டு வந்து அவர்கிட்ட படித்து அவர் கொடுக்குற சர்டிஃபிகேட் தான் வெலிட். அது வெலிட். அதாவது அவர் அந்த ஜப்பான்லேருந்து வாரவர் கொடுக்குற சர்டிஃபிகேட் தான் பெருமதியாக. அப்போ என்னென்னு கேட்டால், இப்போ நான் சர்டிஃபிகேட்னு கொடுத்தேன்னா அது அவ்வளோ பெருமதி. நான் வந்து ரெக்கமெண்ட் சர்டிஃபிகேட் தானே. அப்போ நான் போய்ட்டு அப்போ நான் ஜப்பானுக்கு போனால் அந்த ஜப்பான் சர்டிஃபிகேட் எடுத்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு ரைட், அப்போ என்னையும் பார்த்துட்டு எந்தெந்த ஸ்டெப் செய்யுங்க, கேதான் பாரே ஆக ஓகே, நம்ம பிளாக்குங்க இருக்குது, பஞ்சஸ்லாம் பண்ண. இந்த பஞ்சஸ் விஷயங்களை நம்ம எங்களுடைய அடுத்த பகுதியில் நாங்கள் மிக விரிவாக பார்க்கலாம். மிக உற்சாகமாக ஆரவாரமாக இருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையில் அல்லது ஒரு இயந்திர வாழ்க்கையில் ஒரு தற்காப்பு கலை எவ்வளவு முக்கியம் என்பது தொடர்பாக இன்றைய ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சிறு விளம்பர நிகழ்வு.